ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சேனக்கிழங்கும் கடலப்பருப்பு போட்டு கூட்டு தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஈடி ஆக்ஷன் ஃபேமிலி. இப்போ வந்து இதுக்கு வந்து நான் சேனக்கிழங்கு வந்து 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இது வந்து நம்ம தோலெல்லாம் இப்போ சுத்தமாக எடுத்துடணும். மண் இதுகளும் இருக்கும். சின்ன சின்ன துண்டுகள்லாம் நம்ம கட் பண்ணி இப்போ தோலை பூரா சீச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து சேனக்கிழங்கு சீக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கிறலாங்க. நான் வந்து 1/2 கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன்னா அதுக்கேற்ற மாதிரி 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. எடுத்து இதை வந்து நல்லா ஒரு 3 முறை கழுவிட்டு இப்போ ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கிண்ணத்தில் போட்டிருக்கேன். இது ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், சேனக்கிழங்குல வந்து நம்ம தோலெல்லாம் எடுத்தாச்சு. சின்ன சின்ன துண்டாக எடுத்து நம்ம தோல் எடுக்கல நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க வருங்க. எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா ஒரு 3-4 முறை நல்லா அலசி எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்க போகிறோங்க. இது கூட்டுக்கு வந்து அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பொடிசாக தான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது போலவே நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கரலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா நம்மளுக்கு ஒரு மணி நேரம் ஊறினா போதும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ குக்கரில் வந்து அடியில் நம்ம கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறணுங்க. சேர்த்துட்டு அதுக்கு மேலாப்பில் நம்ம சேனக்கிழங்க நல்லா ஒரு 4-5 முறை கூட கழுவி எடுத்துடலாம். அது ஒரு மாதிரி பால் மாதிரி வரும். கழுவிட்டு சுத்தமாக இப்போ அள்ளி வைக்கிறேன். அந்த தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. புதுசாக தண்ணி தான் சேர்த்துக்கிறணும். இப்போ வந்து சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தாங்க தண்ணி சேர்க்கணும். ரொம்ப சேர்க்கக்கூடாது. அதே போல் நம்ம வந்து சேனக்கிழங்கையும் கடலைப்பருப்பையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது கடலைப்பருப்பு அடியில், சேனக்கிழங்கு மேலாப்பில் வச்சு குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். சூப்பராகவே வெந்துருச்சு. ஏன்னா சேனக்கிழங்கு வந்து சீக்கிரத்தில் வெந்துருங்க. அதை மேலாப்பில் போடணும். இப்போ நம்மளுக்கு கடலைப்பருப்பு தான் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கணும். பாருங்கள், நல்லா மலர்ந்து வந்திருக்கு. ரொம்பையும் கரையாமல் கரெக்டான இதில் இருக்குது பாருங்கள் கடலைப்பருப்பு. இப்போ நம்ம குக்கர் அப்படியே இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாங்க. இப்போ நம்ம கடாயில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காயும் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கரலாங்க. சேர்த்துட்டு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கரலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ பச்சை மிளகாய் வந்து முழுசாகவே கீறி வச்சுருக்கேங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கரலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா செவக்க வதக்கிக்கிறலாம். அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிட்டா ரொம்பவே நல்லா வாசமாக இருக்கும் இந்த தாளிப்பு. அவ்வளோதாங்க, நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்மளுக்கு வேக வச்சுருந்த கடலைப்பருப்பையும் சேனக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து அதிகமாக அழுத்தி கிண்ட வேண்டாம். இப்படி லைட்டாக கிண்டினாலே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ ரெண்டுமே நல்லா வெந்துருச்சுங்க. இது வந்து நம்மளுக்கு வெங்காயம் இதுகளோட மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். இப்போ வந்து கொதி வர ஆரம்பிக்கையில் வந்து கொஞ்சமாக வந்து சோம்புத்தூள் சேர்க்குறேங்க. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட சோம்புத்தூள் இல்லாட்டி ஒரு 2 தேங்காய் பத்தை அரைச்சி நம்ம சேர்க்க போகிறோம். தேங்காய் பூவாக சேர்க்க போகிறோம். அது கூட நீங்கள் சோம்பு சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கரலாம். இப்போ வந்து உப்பு பத்தலைங்க, கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ தேங்காய் பூ அது கூட சேர்க்குறேன் பாருங்கள். சேர்த்துட்டு ஒரு 2 கிளறு தாங்க. கிளறி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான கடலைப்பருப்பும் சேனக்கிழங்கும் கூட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நான் அடுப்பையுமே ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு தான் இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். தேங்காய் பூ போட்டு அடுப்பு ரொம்ப நேரம் எரிய வேண்டாம். ஒரு செகண்ட்லேயே அமர்த்திடலாம். அவ்வளோதான், சூப்பரான கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.